வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் பண்ண போறோம். இந்த பொரியலை சிம்பிளான மெத்தட்ல பண்ணியிருக்கோம். ரொம்ப வேகமா 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 400 கிராம் கத்திரிக்காயை வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் கருத்து போகாம இருக்கும். இந்த பொரியலுக்கு பிஞ்சு கத்திரிக்காயா வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும். கத்திரிக்காயை ரொம்ப மெல்லிசாவும் கட் பண்ணாம ரொம்ப திக்காவும் கட் பண்ணாம இந்த மாதிரி மீடியம் திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொரியலுக்கு பருப்பு அதிகமாக சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். இப்போ பருப்போட கலர்லாம் நல்லா மாறி இருக்கு. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஸ்லைஸ் பண்ண 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு பச்சை மிளகாய் காரம் தான், நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல, அதனால காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு இதை லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகாவோட காரம்லாம் நல்லா எண்ணெயில் இறங்குற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஸ்லைஸ் பண்ண 3 பூண்டு, இதையும் ஒரு 1/2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். அடுத்து இதில் தண்ணியில் கட் பண்ணி போட்ட கத்திரிக்காயை தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த காயை வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். நிறைய சேர்த்தோம்னா கத்திரிக்காய் குழஞ்சு போயிடும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ வதங்கிறதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், வதங்கிருச்சுன்னா இன்னுமே அளவு வந்து நல்லா சுருங்கி வந்துடும். அதனால் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி சாஃப்டாக வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. காய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கு, நல்லா குழையாமல் வெந்திருக்கு. இந்த பொரியலுக்கு இந்த மாதிரி குழையாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் வாங்குகிற கத்திரிக்காயை பொறுத்து காய் வெந்து வர்றதுக்கு டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காய் சூடாக இருக்கும்போதே கடைசியில் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். சீரகத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டோம்னா பொரியல் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு தடவை மெதுவாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். இந்த பொரியலை வேகமாக நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இது ரசம் சாதம், காரக்குழம்பு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இன்னும் கூட தேங்காய் துருவல் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தேங்காய் துருவலும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஈஸி டேஸ்டி கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.